Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிஏஏ ரூல்ஸ் சைலண்ட் ஆன் ஃபேட் ஆஃப் ரிஜெக்டட் அப்ளிகன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நம்ம 2019ல அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்திருக்கும். 3 கண்ட்ரிஸ் சேர்ந்த 6 ரிலீஜியன் சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து டிசம்பர் 31 2014க்கு முன்னாடி வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அதுல அவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல்ல கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலிஜிபிள் டாக்குமெண்ட்ஸை வச்சு ஐ மீன் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சு அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அவங்களோட அப்ளிகேஷனை ஒரு எம்பவர்டு கமிட்டி வந்து ரிவ்யூ பண்ணி அவங்களுக்கு ஓகே எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் அது ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு நிறைய இந்த சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடா இருக்கக்கூடிய லாயர்ஸ் ஆக்டிவிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955ல வந்தப்போ, அதாவது ஃபர்ஸ்ட் வந்த சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சட்டம் வந்தப்போ என்ன ஒரு விஷயம் இருந்துச்சு, என்ன ஒரு ரெமெடி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா 30 நாள் டைமுக்குள்ள அவங்க ரிவ்யூவ மறுபடியும் அப்பீல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 30 நாளுக்குள்ள அப்பீல் பண்ணலாம். அதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது இருந்துச்சு. சப்சிக்வென்ட்லி மாத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து அ இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது அந்த எம்பவர்டு கமிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அவங்க தான் அந்த அப்ளிகேஷன் ஓகேவா இல்லையான்னு சொல்லி பண்றது. இன்கேஸ் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் நம்ம அப்பீல் பண்ணலாம். ஸோ மறுபடியும் நம்ம அந்த எம்பவர்டு கமிட்டி கிட்டயே போய் மறுபடியும் இன்னொரு தடவ அப்பீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்பயும் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்ம ஹைகோர்ட்ல போய் ஒரு ரிட் பெட்டிஷன் போடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பட் ஸ்டில் இன்னும் இதுல வந்து ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிகிள்ல நமக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ சிஏஏ ரிலேட்டடா இருக்கு. ஸோ அப்ளிகேஷன் எப்படி போடுறாங்க, என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இன்கேஸ் ரிஜெக்ட் ஆனா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த சிஏஏ அப்படிங்கிறத ஃபுல்லா கவர் பண்ண மாரி இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஒரு ஆர்டிகிள பார்த்திருக்கோம். அடுத்தபடியா பார்த்தோம்னா, 4 ரிசீவ்ட் பாரத் ரத்னா போஸ்ட்மஸ்லி. இறந்த பின்பு ஒருத்தருக்கு விருது குடுத்தாங்க அப்படின்னா, அததான் போஸ்ட்மஸ்லி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில இந்த வருஷம் பாரத ரத்னா விருது மொத்தம் 5 பேருக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ கர்பூரி தாக்கூர் பீகாரோட முன்னாள் முதல்வராக இருந்த கர்பூரி தாக்கூர் அவர்களுக்கு வந்து முதல்ல கொடுத்திருப்பாங்க 49வதா. பாரத ரத்னாவோட 50வது விருதாளராக நமக்கு லால் கிருஷ்ண அத்வானி அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. அதன் பின்பு மறைந்த முன்னாள் பிரதமர்களா இருந்த நரசிம்ம ராவ் அவர்கள், சரண் சிங் அவர்கள், அடுத்தது மறைந்த வேளாண் விஞ்ஞானியாக இருந்த சுவாமிநாதன் அவர்கள். இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பத்ம விருதுகள் ஐ மீன் பாரத ரத்னா விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ அந்த விருது வழங்கும் விழா அப்படிங்கிறது நேத்து நடந்திருக்கும். அந்த ஒரு செய்தி குறிப்பு தான் இந்த இடத்துல வந்து குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ அத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு செய்திகள் வந்து இன்னைக்கு குறைவாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஃபுல்லா எலக்ஷன் ரிலேட்டடா தான் இருந்துச்சு. சோ அந்த வகையில தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் பட்டியல் அப்படிங்கிறது இறுதி பண்ணப்பட்டிருக்கு. தமிழகத்துல இருக்கக்கூடிய 39 தொகுதிகளுக்கு 950 வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுறாங்க. சரிங்களா? அதிகபட்சமாக பார்க்கிறப்ப கரூர் தொகுதியில 54 வேட்பாளர்களும், குறைந்தபட்சமாக நாகப்பட்டினம் தனி தொகுதியில வந்து 9 வேட்பாளர்களும் நமக்கு போட்டியிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நமக்கு பெண் வேட்பாளர்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா, போன தேர்தல்ல 65 பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டியிட்டு இருப்பாங்க. இந்த தேர்தல்ல நமக்கு 76 பெண் வேட்பாளர்கள் வந்து தமிழகத்துல வந்து போட்டியிடுறாங்க. சரிங்களா? சோ அந்த ஒரு செய்திக்குறிப்பு நமக்கு இருந்துச்சு. அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மத்தபடி செய்திகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. எல்லாமே எலக்ஷன் பேஸ்ட் நியூஸஸ் தான் டாமினேட்டடா இருந்துச்சு. நமக்கு எப்பயுமே எக்ஸ்பிளைனர்ஸ் பார்ப்போம். சண்டே நியூஸ் பேப்பர் அப்படின்னா. ஸோ அந்த எக்ஸ்பிளைனர்ஸ்ல இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த பால்டிமோர் அப்படிங்கிற பகுதியில அமெரிக்கால இருக்கக்கூடிய பால்டிமோர் அப்படிங்கிற பகுதியில ஒரு பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஷிப் இடிச்சு பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கும். ஸோ அத பத்தி குடுத்துருக்காங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிறது. அன்எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறத பத்தி நம்ம சமீபத்துல ஐஎல்ஓவோட ரிப்போர்ட் பார்த்துருக்கோம். இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அவங்களோட ரிப்போர்ட் வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஹிந்து நியூஸ் பேப்பர்ல. ஸோ அத பத்தி தான் மறுபடியும் குடுத்துருக்காங்க. கொஞ்சம் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அவ்வளோ டீப்பா நம்ம போக தேவையில்ல. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த இடத்துல குளோபல் ஃபாரஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் வந்து எப்படி ட்ரைப்ஸ் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லி ஒரு இது குடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு அவ்வளோ டீப்பா போக தேவையில்ல. ஆனா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ இந்த இந்த இடத்துல ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து குடுத்திருப்பாங்க. என்ன ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா,
குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த ஃப்ரேம்வொர்க் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 15த் சிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு காமன் டெர்ம். ஓகேங்களா? அது வந்து கிளைமேட் சேஞ்சுக்கும் எடுத்துட்டு வருவாங்க. பயோடைவர்சிட்டிக்கும் எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த அ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டிக்கான கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அந்த மீட்டிங் 15வது மீட்டிங் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா கனடால நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் குன்மிங் மான்ட்ரியால் அந்த சிட்டி பேர் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்னா 15வது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் ஆன் பயோடைவர்சிட்டி அதுல வந்திருக்கும். எப்போ ஃபைனலைஸ் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் 2022ல தான் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஃப்ரேம்வொர்க் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும். நம்மளோட இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் சரிங்களா? ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு சில டார்கெட்ஸ் அந்த மாரிலாம் குடுத்திருப்பாங்க. குளோபல் லெவல்லயும் வந்து 2050க்குள்ள நம்ம ஒரு 4 விஷயங்கள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2030க்குள்ள ஒரு 23 விஷயங்கள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேம்வொர்க்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு புரொடெக்டட் ஏரியாஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அத பத்தி தான் இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல பேசியிருப்பாங்க. புரொடெக்டட் ஏரியாஸ் இன் த சென்ஸ் நம்ம வந்து ஒரு டைகர் ரிசர்வ் சொல்லலாம். ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரிய சொல்லலாம். ஒரு ஜூவ கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம புரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அரசாங்கத்தால பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சில ஏரியாக்கள். ஓகேங்களா? காடுகள்ல பாதுகாக்கப்படக்கூடிய ஏரியாக்கள். இந்த காடுகள்ல புரொடெக்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறதுல நெறைய இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல நம்மனால பழங்குடியின மக்களோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது பெரிதளவுல பாதிக்கப்படும். ஏன்னா, இப்போ ஒரு பயோஸ்பியர் ரிசர்வே இருக்குன்னா, அங்க ஒரு சில நடவடிக்கைகள், ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறத அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில ஆக்டிவிட்டீஸ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அது புரொடெக்டட் ஏரியாவா இருக்கனால. ஓகேங்களா? ஆனா, இந்த குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க் இந்த குன்மிங் மான்ட்ரியால் அக்ரீமென்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த புரொடெக்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஆ At least 30% of the world territorial area at present protected areas வந்து 16% இருக்கு. ஓகேங்களா? ஸோ உலகத்துல இந்த புரொடெக்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறது 16% இருக்கு. 30% இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட் இருக்கு. அப்போ ஒவ்வொரு நாடுகளும் அத கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில புரொடெக்டட் ஏரியாஸ் அப்படிங்கிறத இன்கிரீஸ் பண்ணணுங்கிற இந்த ஒரு டார்கெட் இருக்கு. இந்த புரொடெக்டட் ஏரியாஸ இன்கிரீஸ் பண்ணா என்ன ஒரு பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரைபல்ஸ்க்கு தான் அதிக பிரச்சனைகள் வரும். ஸோ இப்படி இருக்கப்ப, அந்த ட்ரைபல் பீப்பிள் அவங்களோட உரிமைகள் சார்ந்த விஷயங்களா இருக்கு. ஸோ அத எப்படி புரொடெக்ட் பண்ணலாம்? இந்தியா என்ன பண்ணலாம்? ஆப்வியஸ்லி ஒரு இன்டர்நேஷனல் அக்ரீமெண்ட்ட நம்மனால அவ்வளோ சீக்கிரத்துல சேஞ்ச் பண்ண முடியாது. பட் ஸ்டில் இந்தியன் கவர்ன்மென்ட் அவங்களோட அப்ரோச்ல சில சேஞ்சஸ கொண்டு வரலாம். அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ட்ரைபல் பீப்பிள்ஸே வந்து இந்த மாரி ஒரு அரசாங்கம் ஒரு புரொடெக்டட் ஏரியாவ கொண்டு வராங்க. ஒரு பயோஸ்பியர் ரிசர்வோ, இல்ல ஒரு ஜூவோ சம்திங் ஏதோ கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாதிரியான புரொடெக்டட் ஏரியாஸ்க்கு ட்ரைபல் பீப்பிளயே வந்து கஸ்டோடியன்ஸா போடலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன குடுக்குறாங்க. அதையும் தாண்டி பார்த்தோம்னா, ட்ரைபல் பீப்பிள்ஸ்னால நமக்கு ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்துக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேங்களா? காலங்காலமா அவங்க இருந்துட்டே தான் வராங்க. அவங்கனால பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கப்ப, நம்ம ட்ரைபல் பீப்பிள் இருக்கிற இடத்துல ஒரு பயோஸ்பியர் ரிசர்வோ அதெல்லாம் கொண்டு வரத தாண்டி, அவங்களோட வாழ்விடத்த விட்டுட்டு இன்னொரு பகுதியில அந்த ஒரு புரொடெக்டட் ஏரியாவ கொண்டு வரலாம். நான் ட்ரைபல் ஏரியாஸ்ல புரொடெக்டட் ஏரியாஸ கொண்டு வரதுக்கான வழிமுறைகள இந்தியா சிந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி 2, 3 சஜஷன்ஸ் குடுத்துட்டாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா, ட்ரைபல் பீப்பிளோட ரைட்ஸ் அது வந்து அத வந்து மீறாம இருக்கணும். அந்த உரிமைகள் மீறப்பட்டுச்சு அப்படின்னா, அதுவும் மனித உரிமைகள் சார்ந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும். அப்படிங்கிறத சொல்றாங்க. அ அந்த மாதிரி மனித உரிமைகள் போராட்டத்துக்குள்ளேயும் போகக்கூடாது. பட் ஸ்டில் இந்தியா புரொடெக்டட் ஏரியாஸ இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு மிடில் கிரவுண்ட் 2த்தையும் பேலன்ஸ் பண்ற மாரி ஒரு மிடில் கிரவுண்ட இந்தியா ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாற்றங்கள கொண்டு வரணும். ஏன்னா, அந்த ஃபாரஸ்ட் ஆக்ட் இப்ப ரீசென்ட்டா அமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வரலாம் அப்படிங்கிறத மாதிரியான புரோவிஷன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்படி இருக்கப்போ பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா, ட்ரைபல் பீப்பிளோட அ உரிமைகள் அப்படிங்கிறது பாதிக்கப்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் இந்தியா வந்து சரியான முறையில அணுகணும் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல இம்பார்ட்டன்ட்டா இருந்த விஷயம். நமக்கு பேசிக்கா இந்த குன்மிங் மான்ட்ரியால் குளோபல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம்வொர்க்னா என்ன? அந்த மாதிரியான விஷயங்கள மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கிளா இருந்துச்சு. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வேற எதுவும் பெருசா இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய ஆர்டிகில்ஸ் இல்ல. சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.